அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்று நீதி அரசரை நம்பி அவங்க மேல் நம்பிக்கை வச்சு தாவைக்க தலைவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீதி அரசர் சரியான நீதியை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியுங்க, அதாவது சில விஷயங்கள் வெளியில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம ஓரலாக பார்த்தா நமக்கு தெரியல இல்லையா. அதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கே ஒரு அதாவது இப்படியும் வரலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக அனைத்து தீர்ப்புகளும் நேற்று நீதியரசர் வழங்கினாங்க. அப்படிங்கிறது இந்த மக்கள் நம்ம தமிழக மக்கள் நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், தமிழக மக்கள் அரசியலை நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தனிப்பட்ட மனுஷனாக இருந்து பொதுமக்களில் ஒருத்தராக இருந்து கேள்விகள் கேட்டால், ஆளுங்கட்சியை பார்த்து அதிகார வர்க்கத்தை பார்த்து கேள்விகள் கேட்டால் உடனடியாக அவங்க மீது வழக்கு போட்டு அவங்க மீது வழக்கு போட்டு அவங்கள சிறைக்கு அனுப்புவதாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் வச்சு மிரட்டுறதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் ஆளுங்கட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அனைத்து மக்களுமே சரி 2026 எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் மேலே தப்பு இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். சட்டம் என்ன சொன்னாலும் சரி, நீதியரசர் எந்த மாதிரியான நீதி வழங்கினாலும் சரி. ஆனால் தமிழக மக்கள் 2026 கொடுப்பாங்களே, அதுதான் உண்மையான தீர்ப்பு, அதுதான் மக்கள் தீர்ப்பு. இந்த மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எந்த ஒரு நீதிபதியும் சரி சரியான நீதியை வழங்க முடியாது. விஜய் அவர்கள் மீது நீங்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறீங்களோ, தேவையில்லாத புகார் கொடுத்து தேவையில்லாமல் சட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ, இது எல்லாமே திமுகவுக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா விஜயை நீங்கள் எந்தளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் அவர் மீது சரி, அவர்களுடைய தொண்டர்கள் மீது சரி, நிர்வாகிகள் மீது சரி நீங்கள் பொய்யான வழக்கு பதிவு பண்ணி சட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் மக்கள், திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ விதமான தண்டனைகள் கொடுத்தாலும் சரி, மக்கள் தண்டனை உங்களுக்கு சீக்கிரமே கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி